சார், நான் சொல்ல போகிற மேட்டரெல்லாம் ரியாலிட்டி தான். எப்போது அந்த கார்டு ஒன்று போடுவீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டு போங்க. நான் இந்து. வருஷம் 365 டேஸில் 360 டிகிரியில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் காலேஜ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 11 செஞ்சிச்சு. வாங்க ஃப்ளாஷ்பேக் போவோம். ஹே, என்னல ஆச்சு? 10,000 கிரெடிட் ஆயிருக்கு. யார் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணி தெரியல, பாத்தியா? ஸ்காலர்ஷிப் ஆயிருக்குமோ? ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நமக்கு 7,000 தானே, இது 10,000 சொல்ற. யார் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு? ஸ்காலர்ஷிப்பாக தான் இருக்கும். சரி விடு, பார்த்துக்கலாம். அண்ணா 10 A4 ஷீட் தாங்க. பேப்பருக்கு 10 ரூபாமா? ஜிபே பண்ணுறேண்ணா. பண்ணிட்டேன். இந்து, எனக்கு ஒரு 20 rupees ஜிபே பண்ணி விடுறீ? இந்த அனுப்புறேன். ஐயோ, போக மாட்டேது. ஏன் போகல? ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். தெரியலையே. ஐயோ, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஆச்சு அக்கௌண்ட் ஃபீஸா சொல்ற? போக மாட்டேங்குது. உனக்கு போதா பாரு. எனக்கெல்லாம் போகுது. எனக்கு போக மாட்டேது. சரி இரு, சாயங்காலம் போய் பேங்க்ல என்னன்னு கேட்போம். சரி, ஈவினிங் பார்க்கலாம். சொல்லுங்க சார், அமௌண்ட் போக மாட்டேங்குது சார். அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னு வருது சார். பாஸ்புக் தாங்க. எப்பல இருந்து உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு? இன்னைக்கு மார்னிங் தான் சார். எல்லா அமௌண்ட்டும் அதுல தான் சார் இருக்கு. கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுங்க சார். 1 செகண்ட். சார், அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்காங்க. சைபர் கேம் கேஸ் வர சொல்லவா? மேனேஜர் போய் பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு உங்களை பார்க்க சொன்னாங்க. உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய். ஆமா சார். யாரோட அக்கௌண்ட்ல இருந்து? தெரியல சார். யாரோட அக்கௌண்ட் தெரியலன்னா எப்படிமா? யாரோட அக்கௌண்ட்ல இருந்து தெரியலன்னா நீங்க என்னன்னு விசாரிக்கணும், இல்ல ஏன்டாவது நீங்க சொல்லணும். அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, இப்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? சார் இல்ல சார், அது யாருக்குன்னு தெரியல சார். எல்லா அமௌண்ட் அவ்வளவுதான் சார் கிளம்பு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிடுங்க சார். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது கூட அதான் சார் கிளம்பு சார். ஃபீஸ் கட்டுறது. சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஏமா, உங்க அக்கௌண்ட்ல நாங்க ஃப்ரீஸ் பண்ணல, உத்தரப்பிரதேசல தான் உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க என்னன்னா அங்கெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்க மேல கேஸ் இருக்கலாம், அதனாலதான் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன, நீங்க அங்கதான் பாக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கேஸா? சார் நான் ஒன்னும் பண்ணல சார். 10 நாள் ஜிபே கூட யூஸ் பண்ணல சார். இப்ப இன்னைக்குதான் சார் என் ஃப்ரெண்டுக்கு 20 ரூபா அனுப்பி விட்டேன். அப்பதான் சார் அக்கௌண்ட் வந்து காசு போடுறேனே தெரியும் சார். எல்லா அமௌண்ட் அதெல்லாம் சார் இருக்கு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், செம்ம ஃபீஸ் கட்டணும் சார். எங்க அம்மா பாவம் சார். எல்லா அமௌண்ட் இதெல்லாம் சார் போட்டு வச்சிருக்காங்க. சுத்தமா காசு இல்ல சார். எல்லா அமௌண்ட் இதுல கிடையாது சார். ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். என்ன கத்துறதுனால என்னமா ஆகுது? நீங்க எல்லாம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. நீங்க தான் இப்ப பாத்துக்கணும். போய் சீக்கிரம் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? போமா, வெளியே போமா. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல.
சரி விடு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். யாரு கால் பண்ற? அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேளு. ஹலோ. ஹலோ, நாங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம். உங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. உங்க டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு C7 போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. சார் எனக்கு தெரியாது சார். நீங்க என்ன 48 ஹவர்ஸ்ல இங்க வரலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வாங்க, பேசிக்கலாம். வாமா. மேம், நான் இந்து. என் அக்கௌண்ட்டுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஃபீஸ் ஆயிடுச்சு மேம். நீயாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி, எஸ்ஏ சார் வெளில போயிருக்காரு. ஓகே மேம். அந்த சைபர் ஸ்டாக்கிங் கேஸ் என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவங்க யாரு? சைபர் கிரைம் கேஸ் இந்து சார். உங்க ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. கொடுங்க. இந்த 10,000 போட்ட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு யாரை தெரிஞ்சவங்க? எனக்கு யாரும் தெரியாது சார். எப்படிங்க 10 நாளைக்கு 11 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க நீங்க, அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல சார், எனக்கு யாரும் தெரியாது சார். கரெக்டா 11 நாளைக்கு முன்னாடி 27th அன்னைக்கு வந்து உங்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருக்கு. அந்த 11 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணிருக்கீங்க சார்? இந்த அமௌண்ட் யார் போட்டு விட்டாங்கன்னே தெரியாது. நீங்க எதுவுமே பண்ணல. நான் சார் நிஜமா எனக்கு இந்த அமௌண்ட் யார் போட்டு விட்டாங்கன்னு தெரியாது. கையை இறக்கி பேசுவாங்க, போலீஸ் கிட்ட கையெல்லாம் கட்டக்கூடாது சார். இந்த அக்கௌண்ட் தான் சார், எனக்கு அமௌண்ட்டுமே கிடையாது. என்ன சார் பண்ணுறது? மேல கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. நீங்க இப்போ லேயர் ஒன் அக்யூஸ்ட். நாங்க எப்பெல்லாம் கூப்பிடுறோம் இன்வெஸ்டிகேஷனுக்கு, நீங்க அப்பெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். செக்ஷன் 17 படி மினிமம் 5 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். இப்போதைக்கு உங்க டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. மற்றபடி ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்க அக்கௌண்ட் வந்து டீல் தான் இருக்கும். இவங்கள மாதிரி உங்களுக்கும் அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டாக பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். சைபர் கிரைம் போலீஸ்க்கு சொல்லுங்கள். அறியாமை குற்றமல்ல, ஆனால் அலட்சியம் அபாயம். தவறாக வந்த பணம் உங்கள் எதிர்காலத்தை எரிக்கக்கூடும்.